பேர் சுரேஷ்குமார். என் பேர். நான் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கவரம் பகுதியை சேர்ந்தவங்க. 2009 ஹேங்கிங் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஜிஹெச் கூட்டின்னு போயிட்டு நான் இந்த பலூன் மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நினைவு வந்தோன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி பலூன் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணி 5 நாள் வச்சுருந்தாங்க. அங்கே வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பைக்கை நான் தூக்கிட்டேன். அது தூக்குறதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துன்னு அந்த ரயில் ஹாஸ்பிட்டலில் இங்கே எடுத்துன்னு அந்த வச்சாங்க. அங்கே எனக்கு ட்ரெக்கஸ்மி பண்ணாங்க. அதுவும் 2009 தான் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து ஒரே மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 14 வருஷம் கஷ்டப்பட்டேன் நான். இப்போ நான் போகாத மருத்துவமனை கிடையாது. எல்லா மருத்துவமனையும் போய் பார்த்துட்டேன். ஆனால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆபத்தான ஆப்ரேஷன் பாது இப்போ எங்களால் பண்ண முடியாது சொல்லி கை வச்சுட்டாங்க. கடைசியாக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்தேன். ஃபஸ்ட்டு யூனிட் டாக்டர்கிட்ட ஓபி வாங்கி நான் இது பண்ணேன். நான் நல்லபடியாக இது பண்ணி இப்போ நான் ஃபஸ்ட்லாம் கை வச்சு பேசுவேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லபடியாக இப்போ என்னை குணப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல என்னால் இது பண்ண முடியல. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் டீம் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பேர் தயாநிதி. என்னோடய மூச்சுக்குள் வென்டிலேட்டர் வச்சதால் மூச்சுக்குள் சுருங்கி போச்சு. அது ஸ்டாண்ட்லேருந்து இது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அங்கே மூச்சுக்குள் சுருங்க வந்து விரிவடைஞ்சு அதை வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக மூச்சு ஏர்லாம் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக பண்ணாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏர் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. இது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. என் பேர் ராஜதுரை. என் பையன் பேர் தயாநிதி. அவருக்கு வந்து மூச்சுக்குழலில் வெண்டிலேட்டர் போட்டு அடைப்பு ஏற்பட்டுடுச்சு. அதை நான் ஸ்டாலினி ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெஃபர் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்ல விதமாக இருக்கிறாரு. இப்போ நல்லா இருக்கிறாரு. பண்ணி நல்லா இருக்கிறாரு. இங்கே உள்ள டாக்டரு நல்லா மருத்துவம் பார்த்து இப்போ நல்லா பேசுகிற அளவுக்கும் மூச்சு குழல் சரி பண்ணி விட்டுருக்குறாங்க. அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க. நல்லபடியாக இருக்கிறாங்க. என் பேர் பிரகாஷ். இதுமாரி 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட். இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் இருந்தேன். மூச்சுக்குள்ள என்ன சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் தான் ஒன்று சொன்னாங்க. 2 வருஷம் வச்சு முடியல. இங்கே வந்தேன். இங்கே வந்தாண்டே சொன்னாங்க உள்ளே வந்திருக்குன்னு. அந்த 2 டைம் அப்படி சொன்னாங்க. நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. நீங்கள் திரும்பி போயிட்டு வந்து சரி பண்ணிட்டாங்க. அது ஓகே ஆகிடும்ட்டாங்க. ராஜீவ்காந்தி ஃபஸ்ட்டு என்ன நல்லா பார்த்துங்க. இதுக்கு பிரகாஷோட ஒய்ஃபு. இதுமாரி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதுமே நாங்கள் எஸ்ஆர்எம்முக்கு போனோம். எஸ்ஆர்எம்முக்கு போன பிறகு வென்டிலேட்டர் வச்சாங்க. வென்டிலேட்டர்லேயும் மூச்சு விட முடியலன்ட்டு தொலை போட்டு பழுப்பு வச்சாங்க. அவருக்கு நனவெல்லாம் திருப்பின பிறகு அந்த மூச்சுக்குழா வந்து உள்ளே வந்து என்ன ப்ராப்ளம்னு அவங்க எங்ககிட்ட சொல்லலை. சொன்ன பிறகு சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க சொன்னாங்க. போயிட்டு நாங்கள் அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியாத 6 மாதம் வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமான்ட்டு வந்து பலூன் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2 ஆப்ரேஷன் பண்ண பிறகு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரு. பிரச்சனை இல்லை. நீங்கள் திருப்பி வந்து கேமரா விட்டு பார்த்துட்டு நாங்கள் நல்ல மாதிரியாக அனுப்பிச்சி விட்றோம்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். கிரேனியோட
இஎன்டி டாக்டரை பார்க்க வந்தேன். கேமரா போட்டு எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணாங்க. எல்லாமே சுருங்கிருச்சு, ஒட்டிருச்சு. ஆப்ரேஷன் பண்ண இந்த ஒட்டினதெல்லாம் எடுத்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. மூக்கு வழியாக மூச்சு வந்துச்சு. ஒரு எண்டோஸ்கோபி பண்ணாங்க. டியூபே எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டியூப் எடுத்துட்டா என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ டியூப் இல்லை. இப்போ நல்லா மூக்கு வழியாக மூச்சு விடுறேன். இப்போ நல்லா சாப்பிடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. డాక్టర్స్ అందరికీ నమస్కారం అండి. నా పేరు నంది కమల్. నాకు 2023 సంవత్సరంలో యాక్సిడెంట్ జరిగింది. నా తలకి పెద్ద గాయమైంది. నేను కోమాలోకి అయితే వెళ్ళిపోయాను. కోమాలోకి వెళ్ళిన తర్వాత బ్రీతింగ్ ప్రాబ్లం వచ్చింది. వచ్చిన తర్వాత ట్రయాస్మీ చేశారు. ఆ ట్రయాస్మీ ట్యూబ్ గొంతులోనే 1.5 సంవత్సరం పాటు ఉంది. 1.5 సంవత్సరం తర్వాత నాకు ఆ ట్యూబ్ అయితే తీశారు. తీసిన తర్వాత మళ్ళీ వారానికి నాకు బ్రీతింగ్ ప్రాబ్లం వచ్చింది. ఆ తర్వాత సిటీ స్కాన్ తీశారు. శ్వాస తీసుకోవడానికి ఖాళీ లేదు, బ్లాక్ అయిపోయింది అన్నారు. మరి ఏం చేయాలని అడగగా ఆపరేషన్ చేయాలమ్మా అన్నారు. ఎక్కడని అడిగితే చెన్నైలో ఉన్నారు, దీనికి సంబంధించిన డాక్టర్లు అన్నారండి. మరి మేము చెన్నై అయితే వెళ్ళాము. మరి చెన్నై RGGH హాస్పిటల్కి అయితే వెళ్ళాము. హాస్పిటల్లో మమ్మల్ని అయితే నన్ను అయితే జాయిన్ చేసుకున్నారు. జాయిన్ చేసుకున్న తర్వాత వాళ్ళు టెస్టులు అయితే చేశారు. టెస్టులు చేసిన తర్వాత వాళ్ళైతే ఆపరేషన్ చేయాలన్నారు, మేజర్ ఆపరేషన్ చేయాలన్నారు. ఆపరేషన్ అయితే చేశారు. సక్సెస్ఫుల్గా అయితే జరిగింది. నా ఆరోగ్యం అంతా బాగుంది. నేను బాగా మాట్లాడగలుగుతున్నా, బాగా శ్వాస తీసుకోగలుగుతున్నా. నాకు ఆపరేషన్ చేసిన డాక్టర్కి నా పక్షాన థ్యాంక్స్ చెప్తున్నాను. నాకు ట్రీట్మెంట్ చేసిన డాక్టర్లందరికీ నాకు థ్యాంక్స్. April 21 எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் உடனே அட்மிட் ஆகிட்டு சிடி ஸ்கேன் எடுத்து செக் பண்ணோம். செக் பண்ணதில் டாக்டர் வந்து ட்ரக்கியா வந்து க்ரஷ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உடனே ப்ரீத்திங்காக ட்ரக்கியோஸ்டமி வச்சாங்க. வச்சுட்டு ஒரு 1 month போனேன். வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன். அண்ட் அகெயின் அந்த ட்ரக்கியா வந்து சுருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் ஒரு சர்ஜரி பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 month அப்சர்வேஷன் இருந்தேன். இப்போ ப்ரீத்திங் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. வாய்ஸ் மட்டும் ஸ்பீச் தெரப்பி போக சொல்லியிருக்காங்க, கன்சல்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர். அவ்வளோதான், ப்ரீத்திங் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. அட்டன் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன். டீப்புலாம் இருந்ததுங்க. டீப்பு வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப இதாக இருந்தோம். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி டீப்பெலாம் எடுத்து இப்போ நல்லா பேசுகிறபடி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கிறேன். அந்த டாக்டருக்கு அந்த டீமு எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணாங்க. நல்லா சூப்பராக என்ன பார்த்துட்டாங்க. நான் நல்லபடியாக இருக்கிறேன், நல்லா இருக்கேன். பாரதி போன 3வது மாதம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு மூச்சு விட முடியாமல் டியூப் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி டியூப் போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏட்டப்பலம் டெலிசன் பண்ணி பார்த்து மறுபடியும் டியூப் எடுத்துட்டு அவங்க சரவணன் சார் பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணேன். அவங்க பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி டியூப் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூச்சு திணறல் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி டியூப் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கேன். இப்போ சரவணன் சார்
பாரதியோட தாத்தா பாரதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 3வது மாதம் 29ஆம் தேதி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரவணன் சார் குரூப்பு தான் வந்து டீப் போட்டு எல்லாம் சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து சரியாகி போச்சு. அதுக்கப்புறம் டிப் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. மறுபடியும் கொஞ்சம் மூச்சு திணறல் வந்து மறுபடியும் வந்தோம். மறுபடியும் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி டிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய ஆப்ரேஷனும் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆள் பொறுத்து சரியாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சுது. சரவணன் சார் குரூப்பு தான் இப்போ எல்லாமே கிட்ட இருந்து எல்லாம் நல்லா செஞ்சாங்க, நல்ல மாதிரியாக பண்ணாங்க. எந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நல்ல மாதிரி ஆகுது, சௌகரியமாக இருக்குது. இந்த